அல்டிமேட்டான டேஸ்ட்டில் செய்யக்கூடிய ஒரு அவசர கறிக்குழம்பு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இருக்கிறதுலே ரொம்ப 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 சுலபமாக செய்யக்கூடிய ஒரு கறிக்குழம்புங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டைமே இல்லாதப்ப 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். இந்த கோழிக்கறி குழம்பு ஒன்றொன்னா போட்டு பார்த்து வதக்கி செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. யார் வேணால் செய்யலாம். யார் செஞ்சாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரமோ அல்லது குக்கரோ அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் சொல்லுவோம் இல்லையா, அதுதாங்க. அடுத்தது ஒரே ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்துருக்கேன். அடுத்து இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இது எதையுமே நம்ம வதக்கலை, அப்படியே 1 by 1 சேர்த்துக்கிறோம். கூடவே ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அடுப்பை சிம்மிலையோ அல்லது மிதமான தீயிலையோ வச்சுக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி. காரம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட 3/4 கிலோ அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க கோழிக்கறி சேர்த்துக்கிறேன். நல்லா 3-4 முறை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட நம்ம தேங்காய் விழுதாக அரைச்சி சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு தேங்காயிலிருந்து 1/4 பங்கு அளவுக்கு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு சேர்த்துருக்கேன். அடுத்தது இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த விழுதை அப்படியே நம்ம 1 by 1 சேர்த்துருக்கோம் இல்லையா, அது கூடவே இதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்ச ஜார்லேயே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலசி விட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வேறு எந்த தண்ணியும் நம்ம ஊற்ற தேவையில்லை. சிக்கனில் இருந்து வெளியாகக்கூடிய தண்ணியே போதுமானதாக இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வைக்கக்கூடிய ரொம்பவே சுலபமான மெத்தடில் செய்யக்கூடிய ஒரு கறிக்குழம்பு. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் நாட்டுக்கோழியில் கூட செய்யலாம். அதே மாதிரியே மட்டன், பீஃப், இந்த மாதிரி நீங்கள் எதுலனாலும் இதே மெத்தடில் செய்யலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். திடீர்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வரப்போ அல்லது சமைக்க டைம் இல்லாதப்ப இந்த மாதிரி நீங்கள் குயிக்காக செஞ்சிடலாம். யார் செஞ்சாலும் இந்த மெத்தடில் செய்யும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கடைசியாக இது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுட்டு குக்கரோட மூடியை போட்டு இது மேலே நம்ம வெயிட் போட்டுடலாம். இது சரியாக ஒரு 3 விசில் போல் வரணும். மேக்ஸிமம் சண்டேஸில் சமைக்கிறதுக்கே டைம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறப்ப நான் இந்த மாதிரி குயிக்காக செஞ்சுருவேன். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வதக்காமல் செய்கிறோமே, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்ல. ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 3 விசில் வந்தாச்சு. ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக தகதகன்னு பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். 3 விசில் போல் விட்டதுனால சிக்கன் நல்லா சூப்பராக குக்காகி வந்திருக்கு. இதுவே நீங்கள் நாட்டுக்கோழியில் செய்கிறீங்கன்னா 5 விசில் போல் விட்டுக்கோங்க. அப்போ தான் சரியான பக்குவத்துக்கு நல்லா குக்காகி வந்திருக்கும். இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு அப்படியே சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதான். இது கூட நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. சிக்கன்லேருந்து வெளியாகக்கூடிய தண்ணியிலே இது இந்த மாதிரி கிரேவி ஆனதான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய இந்த கறி குழம்பு சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.